என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது காலையில எழுந்து உட்காந்து காலை கூட கிடையாது. நான் அதில் உடன்பாட்டில் இருக்கு. நைட்டு 12 மணியா இருந்தாலும் சரி, 1 மணியா இருந்தாலும் சரி, 2 மணியா இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் தெய்வம் உன்னை எழுப்புறாரோ அப்பதெல்லாம் உட்கார்ந்து வந்து என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை என்ன செய் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் என்ன செய்யாத மறந்துடுறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையா தேவன் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய இறக்கம் நம்ம இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவு நம்ம இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம கிருபையா பாதுகாக்கிறார். அப்படி சொல்லி 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 ஆண்டவரை துதிக்கும் போது அவர் சொல்றாரா, இப்பதான் வாசிங்க, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஏன் ஒரு நோய் தீர்லன்னா கர்த்தரை துதித்து ஆத்மா பார்த்து சொல்லணும், ஆத்மாவே இந்த வியாதியை சுகமாக்க என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆத்மாவே இந்த வலியை சுகமாக்க